பிரியமானவர்களே, இந்த தியான வேளைக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில வர பெரிய சோர்வுகளுக்கு மத்தியில தேவன் எப்படி ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காருன்னு இன்னைக்கு நாம எலியாவோட வாழ்க்கையில இருந்து பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த வார்த்தைகள் உங்க இருதயத்துல ஒரு புதிய பலத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொண்டு வரட்டும். யோசிச்சு பாருங்க, தேவனுக்காக வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி எலியா. ஆனா அந்த மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு அவர் ஒரு ஆழமான சோர்வுல விழுந்துட்டார். இது வெறும் அவருடைய கதை மட்டுமல்ல, சில நேரங்கள்ல இது நம்முடைய கதையாகவும் இருக்கலாம். கர்மேல் பர்வதத்துல நின்னு கர்த்தரே தேவன்னு நிரூபிச்ச அதே எலியா இப்போ ஒரு சூரச்செடிக்கு கீழே படுத்துக்கிட்டு என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்னு மரணத்துக்காக மன்றாடுறார். விசுவாசத்தோட உச்சியிலிருந்த ஒரு மனுஷன் விரக்தியோட பாதாளத்துக்கு விழறார். இது எப்படி சாத்தியம்? என்ன நடந்தது? இந்த வார்த்தைகளோட வலிய கொஞ்சம் உணர்ந்து பாருங்களேன். போதும் ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்கோங்க. தேவனுக்காக அவ்வளவு வைராகியமா நின்ன ஒரு தீர்க்கதரிசியோட இந்த கதறல் அவரோட சோர்வு எவ்வளவு ஆழமானதுன்னு காட்டுது. ஒருவேளை உங்களுக்கும் இந்த உணர்வு பரிச்சயமானதா இருக்கலாம், இல்லையா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இவ்ளோ பெரிய தீர்க்கதரிசி ஏன் இந்த நிலைமைக்கு வந்தார்? காரணம், ஒரு பெண்ணோட மிரட்டலுக்கு பயந்து தன் ஜீவனை காப்பாத்திக்க ஓடினார். அவர் தேவனுடைய அற்புதங்களை எல்லாம் மறந்து போய் தன் கண்ணு முன்னாடி இருந்த பிரச்சனைகளை மட்டுமே பார்த்தார். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப வழுது. பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வு வரும்போது ஒரு தேவ பிள்ளை சந்திக்கிற முதல் ஆபத்து தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறது தான். இது சத்ருவோட மிக தந்திரமான ஒரு ஆயுதம். எலியா கரெக்டா இந்த வலையில தான் விழுந்தார். நாம இங்க பேசுறது ஜபத்துக்காகவும் தேவனோட பலத்தை பெற்றுக்கொள்ளவும் இயேசு செஞ்சாரே, அந்த தனிமைய பத்தி இல்ல. இது பயத்தினாலேயும் சோர்வனாலேயும் நம்மள நாமே தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியத்திலிருந்தும் தேவ பிரசன்னத்திலிருந்தும் துண்டிச்சுக்கிற ரொம்ப ஆபத்தான ஒரு தனிமை. எப்போ நாம நம்ம தனிமைப்படுத்திக்கிறோமோ அப்போதான் சாத்தானோட பொய்கள் நம்ம காதுல ரொம்ப சத்தமா ஒலிக்கும். உன் கதை முடிஞ்சது, யாரும் உன்னை மதிக்கல, நீ மட்டும்தான் இந்த போராட்டத்துல தனியா நிக்கிற, இந்த மாதிரி பொய்களை அவன் விதைப்பான். கூட யாருமே இல்லாததால அந்த பொய்களை நம்புறது ரொம்ப சுலபமாயிடும். எலியா நம்பின மிகப்பெரிய பொய்யும் இதுதான், நான் ஒருத்த மட்டும்தான் மீதியாயிருக்கேன் அப்படின்னு. அவர் தன்னை முழுமையா தனியா இருக்கிறதா உணர்ந்தார். பாருங்க, சாத்தான் எப்பவுமே நீங்க தனியா விடப்பட்ட மாதிரி ஒரு மாயைய உருவாக்குவான். ஆனா பிரியமானவர்களே, அது உண்மையில்ல, அது ஒரு பொய். எலியா தன்னுடைய சூழ்நிலைய மட்டும் பார்த்தார். ஆனா தேவனும் எலியாவோட பார்வைக்கு தெரியாத ஒரு பெரிய உண்மைய அவருக்கு வெளிப்படுத்தினார். நம்ம சோர்வுல நாம பார்க்க தவறுற காரியங்களை தேவன் எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எலியாவோட அந்த புலம்பலுக்கு தேவன் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ஒரே ஒரு எண், 7000. அந்த ஒரு எண் எலியா பாத்துக்கிட்டு இருந்த முழு காட்சியுமே மாத்தி போட்டுடுச்சு. ஆமா, தேவன் சொன்னார், பாகாலுக்கு முன்னாடி முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் இஸ்ரவேல்ல எனக்காக வச்சிருக்கேன். எலியா, நீ கனியா இல்ல, உன்னை போலவே விசுவாசத்துல உறுதியா நிக்கிற ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்கன்னு சொன்னார். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் தனியா இல்ல. ஆமாங்க, அந்த சூரச்செடி எலியாவோட கதையோட முடிவு இல்ல, அது தேவன் அவரை புதுப்பிக்க போற ஒரு புதிய அத்தியாயத்தோட ஆரம்பம். அதே போல இன்னைக்கு நீங்க இருக்கிற சோர்வான இடமும் உங்க வாழ்க்கையோட முடிவு இல்ல, அது ஒரு புதிய ஆரம்பத்துக்கான இடம். தேவன் அவரை எப்படி புதுப்பிச்சாருன்னு பாருங்க. முதல்ல சூரச்செடிக்கு கீழே நல்ல ஓய்வு கொடுத்தார். அப்புறம் ஓரே பர்வதத்துல அவரை சந்திச்சு அவரோட பேசினார். கடைசியா மரணத்தையே பார்க்காம அக்கினி ரதத்துல அவரை மகிமையா பரலோகத்துக்கு எடுத்துக்கிட்டார். பாருங்க, சோர்வுல ஆரம்பிச்ச பயணம் மகிமையில முடிஞ்சது. இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் கூட எலியாமை போல ஒரு சூரச்செடிக்கு கீழே ரொம்ப சோர்வா உட்கார்ந்திருக்கலாம். முன்போல ஜெபிக்க முடியலையே, அந்த ஆவிக்குரிய வைராக்கியம் குறைஞ்சிடுச்சேன்னு கலங்கலாம். ஆனா ஒன்ன மட்டும் உறுதியா நம்புங்க, உங்களுடைய இந்த சோர்வு ஒரு முடிவில்ல, இது ஒரு இடைவேளை மட்டும்தான். இந்த வார்த்தைய உங்க இருதயத்துல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில இப்போ இருக்கிற இந்த சோர்வான காலகட்டம் ஒரு முற்றுப்புள்ளி அல்ல. இது தேவன் உங்களை அமைதியா ஆழமா அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்துற ஒரு இடைவேளை மட்டும்தான். அதனால சோர்ந்து போயிடாதுங்க. இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்திலேயே தேவன் உங்களை உயிர்ப்பிக்கிறார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிடல. எழுந்து நில்லுங்க, தேவனுடைய கரம் உங்களோட இருக்குது. நீங்க எழுந்த அந்த முதல் அன்பையும் முதல் வைராக்கியத்தையும் அவர் நிச்சயமா உங்களுக்கு திரும்ப தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசிர்வதித்து உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென்.